நான் டியூஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இது வந்து வெந்தயக்கீரை நம்ம நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு பண்ணியிருக்கேன். அதில் நிலக்கடலையை கொஞ்சம் வறுத்து அதை இடித்து போட்டு பண்ணியிருக்கேன். வேறு இது கூட சேர்ந்து வெள்ளைப்பூடும் நான் யூஸ் பண்ணுவேன். வெள்ளைப்பூடு, மிளகாய், நிலக்கடலை இந்த மூணையும் இடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த நாளையுமே இடிச்சிட்டு முதல்ல எண்ணெயை ஊற்றி அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த 4 பொருளையுமே பிறகு நான் இது கீரை போடுவேன். கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். வெந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் வசங்கின மாதிரி இருக்கும்ல, அது வரை மூடி வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறவு கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கணும். ஃபுல்லாக ப்ராப்பராக ஆனோன்னு குக் பண்ணால் எப்படி இருக்கலாம்னு அது பார்ப்போம். பிறகு அதுக்கப்புறம் பக்கத்தில் குக்கர் வச்சுருக்கேன். பருப்பு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் பாலக்கீரையும் கூட்டு தான் வச்சுருந்தேன், முடிஞ்சிட்டு குறையாக தான் இருக்குது. அதனால் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். பருப்பு இருக்குது. வேறு இப்போது சப்பாத்தி 3 தான் இருக்குது. இது மத்தியானம் பண்ண சப்பாத்தி. நான் ராத்திரிக்கு திருப்பி இன்னும் பண்ணணும் கொஞ்சம். வேறு சோறுமே இன்றைக்கி குறையாக தான் இருக்குது. அதனால என்ன இன்னும் கொஞ்சம் பொங்கணும். நம்மளுக்கு பொங்கின அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ பொங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஈவினிங் சாயந்தர நேரத்தில் வந்து 7:10 எவ்வளோ நாளாக பாப்பாவை முடியோட பார்த்துட்டு சடன்லியாக மொட்டை பாப்பா மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இவளுக்கு இது 2வது மொட்டை. ஒரு மொட்டை அடிச்சுட்டேன். இன்றைக்கி தான் 2வது மொட்டை அடிக்கணும்னு சொல்லி பாப்பாவுக்கு 2வது மொட்டை அடித்தேன். இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கேன். இவளுக்கு 2 வயசு ஆகுது. 2 வயசு ஜனவரி 9 தான் அவள் பர்த்டே பார்த்துருப்பீங்க வீடியோ. இன்றைக்கி ஃபெப்ரவரி, ஒரு மாதம் அப்படின்னா ஒரு 25 வீக்குக்கு அப்புறம் 25 மந்த்துக்கு அப்புறம் இது மொட்டை அடிச்சிருக்கு 2வது. நீங்கள் எப்படி 2 மொட்டை அடிச்சிருக்கீங்களா 3 மொட்டை? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில 3 மொட்டை தான் அடிச்சிருக்கோம். நீங்கள்லாம் 2 மொட்டை தான் அடிச்சிங்களா இல்லை 3வது மொட்டையும் அடிச்சிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா முடியோட தான் நல்லா இருக்காளா இல்லை முடி இல்லாமல் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாப்பா நீ காலையிலேருந்து வெளியே போகலை, அதான் அப்படியே பெட்டிலே படுத்தே இருக்கா. ஏன்னா முடி இல்லை மொட்டை போட்டிருக்கோம் அப்படி சொல்லி அவள் வெளியே போக மாட்டேக்கா. எத்தனை பிள்ளைகள் இப்படி முடி வெட்டிட்டு மொட்டை போட்டுட்டு நான் வெளியே போக மாட்டேன்றதானு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இல்லையா. ஹாய் சொல்லு. வாயிலேருந்து கை எடுத்துட்டு ஹாய் சொல்லு. ஹாய். டக்கலா எங்கே மொட்டை போட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மொட்டை தலைன்னு சொல்லுவாங்க தமிழ். அதேமாதிரி டக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவள் டக்கலான்னு சொல்லுதா. அது ஆக்சுவலி எப்படி சொல்லுவேன் நீ? எப்படி சொல்லுவ டக்கலா? எப்படி சொல்லு, திருப்பி சொல்லு டக்கலா சொல்லு. டக்கலா எப்படி இருக்காங்க? டக்கலா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பர் பண்ணுங்க. சூப்பர் முட்டை. வேறு ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு இன்றைக்கி மொட்டை போட்டதுனால ரொம்ப ஃபீவர் பாப்பாவுக்கு. அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அங்கே ஃபீவருக்கும் லூஸ் மோஷனுக்கும் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. வாந்தி எடுத்தா 2-3 வாட்டி. காலையில் குடிக்கிறதெல்லாம் பால் குடித்தாலும் வாந்தி எடுத்தா, எதை குடித்தாலுமே வாந்தி எடுத்தா. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் காலையிலேருந்து பிஸ்கெட்டு அப்படி டோஸ்ட் அப்படி தான் சாப்பிட்ருக்கா. பால் குடிக்கல. பால் குடித்தா சடன்லியாக வாமிட் பண்ணிடுது. அதனால கொடுக்காம வச்சுருக்கேன். ஒருவேளை மொட்டை போட்டதுனால தான் இப்படி இருக்கா, அதனால காய்ச்சல் வந்துட்டுன்னு நினைக்கேன். சரியாயிருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.